ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொது தமிழில் முக்கிய 100 வினாக்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட முக்கிய 100 வினாக்கள் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவரை போற்றியவர்? ஆப்ஷன் பி பாரதியார். செகண்ட் கொஸ்டின், உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் எந்த நூல் வைத்து பாதுகாக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி திருக்குறள். தேர்ட் கொஷின், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர் என்றெல்லாம் பாரதியாரை பாராட்டியவர்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். ஃபோர்த் கொஷின், வீரமாமுனிவர் எந்த வயதில் சமய திருப்பணி ஆற்ற தமிழகம் வருகை புரிந்தார்? ஆப்ஷன் பி 30வது வயதில். ஃபிஃப்த் கொஷின், தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர்? ஆப்ஷன் சி ஜியு போப். ரொம்ப முக்கியமான கொஷின். வீரமாமுனிவர் இவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி ராபி சேதுபிள்ளை. செவன்த் கொஷின், யானை கன்று கரெக்டு, பசுங்கன்று இதுவும் கரெக்டு, ஆடு குட்டி இதுவும் கரெக்டு. சிங்கம் குருளை அப்படின்னு வரணும். இங்கே பரன் இருக்கு, புலி தான் பரன்னு வரும். ஸோ இதுதான் தவறான இணை. எய்த் கொஷின், கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்ற எழுத்துக்கள் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஞனன நமன. 10வது கொஷின், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. தவறான ஒலிமரபை கண்டறிய. ஆந்தை அலரும் இது சரி, காகம் கரையும் இதுவும் சரி, மயில் அகவும் இதுவும் சரி, கூகை குணுகும் இருக்கு. ஆக்சுவலாக கூகை குழரும் அப்படின்னு வரணும், புறா தான் குணுகும். ஸோ இதுவே தவறானது. 12வது கொஷின், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டவர்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். இது ஓல்டு புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 13வது கொஷின், அரங்கசாமி என்கிற எத்தி ராசலு என்பது இவரின் பெயர்? ஆப்ஷன் ஏ வாணிதாசன். 14வது கொஷின், பிரித்தெழுதுக. விழுந்ததங்கே. விழுந்தது ப்ளஸ் அங்கே. ஆப்ஷன் சி இது கரெக்ட் ஆன்சர். திருக்குறள் 1, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது உங்களுடைய நடுவு நிலைமை தான் நம்மளுடைய புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. திருக்குறளில் அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? 4 இயல்கள் உள்ளது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரையல், ஓழியல். 17வது கொஷின், சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்று கூறியவர்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். இதுவும் அந்த ஓல்டு புக்கில் தான் இருக்குது. 18வது கொஷின், நீலகேசி எந்த நூலுக்கு எதிராக எழுதப்பட்டது? ஆப்ஷன் டி குண்டலகேசி. நீலகேசி கூறும் நோயின் வகைகள்? ஆப்ஷன் பி 3 வகைகள். 20வது கொஷின், நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர்? ஆப்ஷன் பி பாரதியார். 21வது கொஷின், கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார்? ஆப்ஷன் ஏ 36 ஆண்டுகள். பொருள் தருக. சலவர் அப்படின்னா ஆப்ஷன் சி வஞ்சகர். காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலனோடி போவானே என்று கூறியவர்? ஆப்ஷன் பி கண்ணதாசன். லாஸ்ட் இயரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. 24வது கொஸ்டின், வள்ளி படித்தனல் இது எவ்வகை எச்சம்? இது ஆப்ஷன் சி முற்றச்சம். குறிப்பு வினையச்சம் டேஷை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை. ஆப்ஷன் ஏ காலத்தை. ஊமைக்கேற்ற பொருள் தருக. கிணற்று தவளை போட. அறியாமை. குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் எத்தனை வெண்பாக்களை உடையது? 102 வெண்பாக்களை உடையது. இதில் 51 வெண்பாக்கள் பரிதிமாற்கலைஞர் உரை எழுதியிருப்பார். 28வது கொஷின், கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற நூல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் ஏ நாலடியார். 7th புக்கில் இருக்குது. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் டி திருவிக்கா.
பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது. ஆப்ஷன் சி நன்கு கட்டப்பட்டது. திருக்குறளின் சிறப்பினை உணர்த்தும் தனிநூல் எது? திருவள்ளுவ மாலை. 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. மொத்தம் 54 பாட்டு இருக்கும். முப்பத்தி 2வது கொஷின் பொறுத்துக. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் சிறுகுறிப்புகள் என்ற சிறுகதையின் ஆசிரியர்? ஆப்ஷன் டி குப்புசாமி. 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி விழி வேற்றுமை. 35வது கொஷின் காந்தியடிகள் யாரை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்தார்? ஆப்ஷன் பி கடலூர் அஞ்சலை அம்மாள். அம்புஜெந்தி அம்மாள் தான் அவங்களுடைய தத்தெடுக்கப்பட்ட மகள். 36வது கொஷின் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே என்று பாடியவர்? ஆப்ஷன் டி பாரதியார். தனது 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் எனும் அரிய நூலை எழுதியவர்? அம்புஜத்தம்மாள். சுந்தரரை குறிக்காத பெயரை குறிப்பிடுக. தம்பிரான் தோழர் அவருடைய பெயர் தான். நம்பியாரூர் அவருடைய இயற்பெயர். தருமசேனர் இதுதான் அவருடைய பெயர் கிடையாது. இது ஆக்சுவலாக திருநாவுக்கரசரோட பெயர். திருநாவுக்கரசரோட பெயர். டேஷ் எனப்படுவது மறைபொருளை பிறை அறியாமல் காத்தல். நிறை. ஆப்ஷன் ஏ நிறை எனப்படுவது. 14 கொஸ்டின் பாண்டில் என அழைக்கப்படும் இசைக்கருவி எது? சேகண்டி. வினைமுற்று தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி சென்றனர் வீரர். அரசரை அவரவரது குற்றமற்ற ஆட்சிதான் காப்பாற்றும். பவளவாய் பேசினார் இது எவ்வகை தொகைநிலை? ஆப்ஷன் சி அன்மொழி தொகைநிலை. பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. ஒரு மாவட்டம் அப்படின்னு வரணும். 45வது கொஸ்டின் தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல்? ஆப்ஷன் டி திருமந்திரம். கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல்? ஆப்ஷன் சி தேம்பாவணி. நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்பட்டவர்? சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்பட்டவர்? இதுவும் சங்கரதாஸ் சுவாமிகள். 49வது கொஸ்டின் நாடக சாலையொத்த நற்கலா சாலையொண்டு நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர்? ஆப்ஷன் பி கவிமணி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர்? ஆப்ஷன் டி பாரதிதாசன். வன்புகழ் மூவில் தன்பொழில் வளர்ப்பு என்று குறிப்பிடும் நூல்? தொல்காப்பியம். 52வது கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம்? ஆப்ஷன் பி திண்டுக்கல். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி சேலம். 54வது கொஸ்டின் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கிய என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி. அறுவர்னா யாரு? தமிழர். பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று மனமுருக பாடியவர்? வள்ளலார் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் அருளிய திருவருட்பா எத்தனை பாடல்களை உடையது? இது 6 இயல்களை உடையது. 5818 பாடல்களை கொண்டது. வளவன் ஏவா வானூர்தி இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் பி புறநானூறு. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக தமிழக அரசு விருது வாங்கியவர்? ஆப்ஷன் பி முடியரசன். பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி முடியரசன். குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டிருக்கும். மன்னிப்பு எம்மொழி சொல்? ஆப்ஷன் சி உருது. தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர்? ஆப்ஷன் டி கால்டுவெல்.
62வது கொஷின், தமிழை வடமொழி வல்லாண்மை இனின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர். ஆப்ஷன் டி பாவணர். வல்லினம் மிகா இடங்களில் தவறானது. வினைத்தொகையில் வல்லினம் மிகானது சரியானதே. உம்மை தொகையில் மிகாதது இதுவும் சரியே. ஊமை தொகையில் வல்லினம் மிகாது இது தப்பு. ஊமை தொகையில் வல்லினம் மிகும். எழுவாய்ச் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது இதுவும் சரி. தேன் போன்ற தமிழ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகும். 64வது கொஷின், தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் 12 திருமுறைகளில் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி 10வது திருமுறை. 65வது கொஷின், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் டி அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதையின் ஆசிரியர். ஆப்ஷன் பி புதுமை பித்தன். தொடை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 8 வகைப்படும். ஆசிரியப்பா எவ்வகை ஓசை உடையது? ஆப்ஷன் பி அகவல் ஓசை. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது எவ்வகை அணி பயின்று வந்துள்ளது? ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. இது விஜய் ஆடியோ லஞ்சில் சொல்லியிருப்பார். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர். ஆப்ஷன் பி பாவணர். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் குமரகுருபர். பெண்பார் பிள்ளை தமிழ்களில் பொருந்தாதது. ஆப்ஷன் டி சிறுதேர். இது ஆண்பார் பிள்ளை தமிழ். நட நாளை மட்டும் அல்ல இன்றும் நம்முடையதுதான் நட என்று பாடியவர் கவிஞர் மு. மேத்தா அவர்கள். அம்பேத்கர் பாரத ரத்னா விருது பெற்ற வருடம் 1990. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று. அதில் ஒரு முக்கியமாக 25 கொஷின் பார்க்கலாம். 2015 ப்ரீவியஸ் இயர் குரூப் 2 கொஷின் நினைக்கிறேன், பார்த்துருவோம். அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? ஆப்ஷன் சி காமராசர். மணநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி திருத்தக்க தேவர். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர். ஆப்ஷன் பி பாரதியார். திருவேங்கட அந்தாதி என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் பி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர். ஆப்ஷன் ஏ பேயனார். நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை இதுவரையும். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் ஐங்குறுநூறு. இந்த ஐங்குறுநூறு கொஷினில் கேட்குறதே இந்த ஒரு கொஷின் மட்டும்தான். நம்ம இப்போ 2022லேயும் கேட்டிருந்தான். இப்போ திருப்பி இது மட்டும் தான் கேட்குறான். விற்பெருந்தடந்தோல் வீரர் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ இலக்குவன். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் சி சேக்கிழார். 8 தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்ட நூல். ஆப்ஷன் சி பரிபாடல். 2019 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் இது. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை விட்டு இட்ட கவிஞர். ஆப்ஷன் பி வாணிதாசன். இவர் தான் பிரெஞ்சு அரசால் செவாலியர் விருது பெற்றிருப்பார். 87வது கொஸ்டின், வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர். ஆப்ஷன் டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கவிஞர் மு. மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார். மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் எங்கு உள்ளது? ஆப்ஷன் பி திருப்பெருந்துறை. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். முன்னீர் வழக்கம் மகடவு ஓடில்லை என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். ராசராச சோழன் உலாவை பாடியவர். ஆப்ஷன் ஏ ஒட்டகுத்தர். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர். பனி அகமது மரைக்காயர். ஆப்ஷன் ஏ பனி அகமது மரைக்காயர். அடுத்து 95வது கொஷின், புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரி துண்டுகளால் வடிவம் மற்றும் வரைவது. கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் சி மலை. ஒற்றுமை காப்பியம் என அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். 99வது கொஷின், பாரதிதாசன் வெளியிட்ட இதழ்.
ஆப்ஷன் பி குயில். தேன்மழை சுரதா, தென்றல் கண்ணதாசன், இந்தியா பாரதியார். நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன், இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் சி புறநானூறு. இதை பாடியவர் நரிவேறு உத்தலையார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.